செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 11th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ரிப்பீட்டாக கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதையும் படிச்சுட்டு நீங்கள் புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோமா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸ் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க்ஸ் கொஸ்டின்லாம் அனுப்ப தெரியுமா? அந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காசு சென்ட் பண்ண போகிறோம் இந்த வருஷத்துலேருந்து. கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க நம்புறேன். ஸோ பண்ணிக்கோங்க. பண்ணினா ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பாருங்கள், ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. 1 மார்க் ஆன்சர்ஸ் உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 3 எடுத்தோடனே பாருங்கள் உங்களுக்கு சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, ஃபார்ம் அண்ட் நியூ, சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு அண்டு ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரல் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிவேஷன் எல்லாம் நிறையா இருக்கும். 1 மார்க் தான் நிறைய பேருக்கு மார்க்கே போகும். புக் பேக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடுக்கு பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, அதையும் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறது கரெக்டாக இருக்கும், எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும் 1 மார்க்கு. ஸோ 1 மார்க் தான் நிறைய பேருக்கு மார்க் போகும். ஸோ அது மாதிரி ப்ரிப்பேர் ஆகி படிச்சுக்கோங்க. ஸோ பார்த்துட்டிங்களா, 3 சினானிம்ஸு, 3 ஆன்டனிம்ஸு, ஸோ ப்ரிஃபிக்ஸு, அண்ட் ப்ரொசல் வெப்பு, அப்புறம் ரைட் டெஃபனிஷனு, கார்டியலைசேஷன் அது என்ன, அப்புறம் அப்ரிவேஷனுக்கு ஐஎம்க்கு அப்ரிவேஷன் என்ன, அப்புறம் இடிஎம்மு, ஃபினிஷ் தி பிரான்ச் வித் ப்ரொபோஷனல் பேர்ஸு, write a word of from the option given below, form a delivered, write suffix and spell fill in the blank suitable article. அடுத்து பாருங்கள், try syllabify word, clipped words and suitable preposition and கடைசியாக suitable determinator. இதான் உங்களுக்கு 1 மார்க்கோ. 1 மார்க் ஏன் எவ்வளோ நேரம் காட்டுறேன்னா 1 மார்க் ரொம்ப முக்கியமான டாபிக், அதனால தான் காட்டுறேன் இவ்வளோ நேரம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்ட் 2 பாருங்கள், செக்ஷன் 1. ஸோ உங்களுக்கான போயம் அப்ரிசியேஷன்ப்பா மொத்தம் 6 கொடுத்து நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. மீதிக்கு 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஸோ பாருங்கள், 21 26 வரையும் இருக்குது. எல்லாமே ஈஸி தான். ஸோ ஆல்ட்ரேஷன் வேர்ட்ஸு, கிளிப்பட் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஹூ ரெஃபர்ஸ் டு, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இருபத்தொன்று 22 23 24 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 25 26. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக செக்ஷன் 2 உங்களுக்கு. செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிராமர் பார்ட் நிறைய பேர் கிராமர் பார்ட்டே கடுப்பாக இருக்கும். எனக்குலாம் கடுப்பாக இருக்குனால அதில் 1 மார்க் கூட எடுத்ததில்லை. எனக்கு ஒன்றுமே புரியாது. என்ன தான் இன்டெரக்ட் ஸ்பீச்சும்பாங்க, டேரக்ட் ஸ்பீச்சும்பாங்க, அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸும்பாங்க, பேசிவ் வாய்ஸும்பாங்க, அதர் வாய்ஸும்பாங்க, ஹேட் வித், பிகின் வித், இஃப்ம்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்க, எத்தனை பேருக்கு கிராமர் பார்ட் பிடிக்கும், எனக்கு நல்லா வரும்னு சொல்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ 4 கொடுத்துருக்காங்க, அந்த 4ல் 3 எழுதி ஆகணும் கண்டிப்பாக. இதெல்லாம் நான் சரித்திரமே இல்லை. நான் 1 மார்க் 2 மார்க் எடுத்தாலே ஆச்சரியம் நான் படித்த காலத்திலலாம். ஸோ அடுத்து பாருங்கள், பார்ட் 3 செக்ஷன் 1 உங்களுக்கான இஆர்சிப்பா, கான்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். அது உங்களுக்கு 31 32 33 இந்த 3ல் 2 எழுதணுப்பா. இந்த இஆர்சி இருக்கே நான் படிக்கிறதுக்குள்ளே அப்பா சாமி, இந்த ஒரு லைன் எந்த பாயிண்ட் வருது, எந்த லெசன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே விடிஞ்சு போயிருப்பா. நான்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரிக் வச்சுப்பேன். இது எந்த படிக்கிற பாயிண்ட் வேணால் சொல்லிடுவேன். இது எந்த லெசன் கரெக்டாக சொல்லிடுறான். நான் 31 கேட்டால் அது ஃபஸ்ட் லெசன்னா 1 காட்டு, செகண்ட் லெசனா 2 காட்டு, தேர்ட் லெசனா 3 காட்டு, மொத்தம் 6 லெசன் இருக்குமா. அது எந்த லெசனும் கரெக்டாக காட்டுறான்னு சொல்லி அவன்ட்டு நான் சொல்லிடுவேன். ஏன்னா நமக்குலாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா இந்த லெசனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஸோ அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள், உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதான் 3 மார்க்காக கேட்டிருப்பாங்க. 34 35 36. Mary Kom think that she should not return empty-handed. Where did the author study in his childhood? Name a few things that a person remembered easily. ஆமாம், சிம்பிள் தான் இது. ஸோ கரெக்டாக அதுக்கு ஹிண்ட் டெஸ்ட் இது இருந்தால் போதும். என்ன சொல்கிறது? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. அந்த கீவேர்டு இருந்தால் போதும் உங்களுக்கு மார்க்கு. ஓகேவா? ஸோ அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள், உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸு 37 38 39 40. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸும் அந்த 40வது கொஸ்டினும் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த பை சார்ட்டு, டைம் லைனு, அந்த டேப்லெட் காலம் போட்டு கேட்குறது, அது மட்டும் என்ன மாற்றி வரும் உங்களுக்கு. 39 கேட்டிருக்காங்க தெரியுமா, ரைட் அண்ட் நோட்டீஸ் அபவுட் த இனாகரேஷன். ஸோ இது கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸ்பெண்ட் த ஹெட்லைன் இருக்குது தெரியுமா, இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரலாம். பை சார்ட்டு, டைம் லைனு, அந்த டேப்லெட் காலம் போட்டு அந்த மாதிரி வரலாம். உங்களுக்கு மாற்றி கேட்பாங்க அதெல்லாம். பட் 38 40 பேர் கான்ஸ்டண்ட்டாக எல்லா கொஸ்டினும் இருக்கும். ஓகேவா? இதில் 3 எழுதுனா போதுமானது. கடைசியாக உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எதிரா சாய்ஸ் தான் எல்லாமே. ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். 41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸு, 42 போயம், 43 சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்ஸ் எல்லாமே. ஸோ கிராண்ட் மதர் நரேட்டர் த போட்ரி ஆஃப் த லேடி, அதில் உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க. சரி, ஈஸியாக எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ராபர்ட் லேட் ட்ரை டு கன்வே த்ரூ இஸ் எஸ்ஏ ஃபர்கெட்டிங், அந்த போயம், அந்த ப்ரோஸு. இப்போ 42 பாருங்கள், ஒன்ஸ் அப்பான டைமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ன் ஸ்பெக்டேட்டர் 2 1 எழுதணும். அப்போ 43 பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பாபு ஜிம்மி வெல்ஸ் அது கேட்கல உங்களுக்கு, அதுக்கு வேறு வேறு ஏதோ கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக எழுதிக்கோங்க. எது ஈஸியாக இருக்கோ அதை கரெக்டாக அட்டன் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 43 ஓகேயா? ஸோ அடுத்து 44 பாருங்கள். சம்மரி நோட் மேக்கிங் ரொம்ப சிம்பிள், அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் நோட் மேக்கிங்லாம். இப்போ 45 பாருங்கள். லெட்டர் ரைட்டிங் அதுவும் எழுதிடுவீங்க ஈஸியாக. லெட்டர் டு புக் செல்லர் பிளேசிங் ஆர்டர் ஃபார் புக்ஸ் சம் புக்ஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. ஸ்கூல் லைப்ரரிக்கு புக்ஸ் வாங்குறீங்க, ஸோ அதுக்கோசம் லெட்டர் எழுதுறீங்க புக் ஷாப்புக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து 46 பாருங்கள். எரஸ் பாட்டிங்க ஃபில் இன் த பிளான்ஸ். எரஸ் பாட்டிங்கன்னா ஒரு 3க்கு மேலே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எரஸ் பாட்டிங் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் எரஸ் பாட்டிங்கன்னா 2 தான் தெரிஞ்சதுன்னு வச்சுன்னா ஃபில் இன் த பிளான்ஸ்லேயே ஒரு 2 3 மொத்தமாக 4 தான் கேட்டிருப்பாங்க. அந்த 4வது மட்டும் என்ன 2 ஆப்ஷன் 2 கேட்டிருப்பாங்க. அந்த 2 இதில் கண்டிப்பாக கரெக்டாக சும்மா அடிச்சு போட்டால் கூட பார்த்திங்கன்னா அந்த சீன் இருக்குது தெரியுமா? ஹேவ் யூ எவர் டேஸ் சச் அ பியூட்டிஃபுல் சீன்னா ஹேவ் யூ எவர் சீன் அ சச் பியூட்டிஃபுல் சீன். அந்த SCENE தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்க்கு அப்புறம் வரும். அந்த சீன் பார்த்திங்கன்னா முன்னாடி வரும். 2 மார்க் அசால்ட்டாக வந்துருச்சா? அப்புறம் மீதி இருக்கிற 3 பார்த்திங்கன்னா சும்மா அடிச்சுட்டா கூட 1 மார்க் வந்தால் கூட 3 மார்க் ஆச்சு. சப்போஸ் எரஸ் பண்ணி தெரியாமல் அட்டன் பண்ணிங்கன்னா மார்க்லாம் கரெக்டாக எரஸ் பண்ணிலாம் கரெக்டாக போட்டால் மட்டும் தான் மார்க் வரும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் இன் த பிளான்ஸ் 2 அந்த கடைசி தான் ஈஸியாக இருக்குமா தெரிஞ்சது, அதை அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. அடுத்து கடைசியாக உங்களுக்கு ஒரு போயம் கொடுத்துருவாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க. அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். எடுத்ததுனா போதும் மார்க் 5 மார்க். அதுவும் ஈஸி தான். மேலே தெரியுமா? அதுவும் ஈஸி தான். எனக்கு எதாவது சலுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 47 எழுதிக்கோங்க. ஏன்னா அதுவும் ஈஸி தான். அதை படித்து பார்த்தா அது என்ன சம்மந்தப்பட்டது இருக்கான்னு சம்மந்தப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சினா போதும், அதுக்கு உங்களுக்கு மார்க். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தட்ஸ் இட்பா. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப யூஸ் வந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருப்பீங்க. திருட்டு குட்டீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த நீங்கள் பப்ளிக் 12th முடிக்க வரைக்கும் நம்ம சேனல் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா, சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. வாட்ஸ்அப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்காங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், PDF, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.